வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷிய பாதுகாப்பு பிரிவினரால் மீட்கப்பட்ட இளைஞர்கள் தொடர்பில் தகவல்கள் கோரப்பட்டுள்ளதாக இலங்கை தூதரகம் தெரிவிப்பு. 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிப்பு. சாலாவ சம்பவத்தை அடுத்து மூடப்பட்ட 4 பாடசாலைகள் இன்று மீண்டும் திறப்பு. ஒர்லாண்டோவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை அடுத்து களியாட்ட விடுதிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா நோக்கி சட்டவிரோதமாக படகு மூலம் சென்று கொண்டிருந்த போது இந்தோனேஷிய பாதுகாப்பு பிரிவினரால் மீட்கப்பட்ட இளைஞர்கள் தொடர்பில் அந்நாட்டு அரசிடம் தகவல்களை கோரியுள்ளதாக இந்தோனேஷியாவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு பிரிவினரால் மீட்கப்பட்ட இலங்கையர்களுக்கு தேவையான நலன்புரி உதவிகளை வழங்குவதற்கு தகவல்கள் கோரப்பட்டுள்ளதாக இந்தோனேஷியாவில் உள்ள இலங்கை தூதுவர் நர்ஷன பெரேரா குறிப்பிட்டுள்ளார். எனினும் படகிலிருந்து மீட்கப்பட்டுள்ள இலங்கையர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் உணவு தேவை என்பன அந்நாட்டு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நர்ஷன பெரேரா குறிப்பிட்டார். குறித்த புகலிட கோரிக்கையாளர்கள் படகில் ஏனைய நாட்டு பிரஜைகளுடன் இணைந்து பயணித்துள்ளனர். எவ்வாறாயினும் புகலிட கோரிக்கையாளர்களின் படகிலிருந்து இளைஞர்கள் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்படுவதாகவும் அவர்கள் தொடர்பில் இந்தோனேஷிய அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடுவதாகவும் இந்தோனேஷியாவில் உள்ள இலங்கை தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் சென்ற படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சுமாத்ராவிற்கு வடக்கே அமைந்துள்ள இந்தோனேஷிய கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் அந்நாட்டு அதிகாரிகளினால் மீட்கப்பட்டுள்ளனர். சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 40 இளைஞர்கள் இந்த படகில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் படகிலிருந்து மீட்கப்பட்டவர்களிடம் உரிய ஆவணங்கள் இன்மையினால் அவர்கள் தொடர்ந்தும் இந்தோனேஷியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கண்டி, கேகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கங்கைகலக்கோரலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்தினபுரி, எலபத்த மற்றும் குருவிட் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தின் மண்சரிவு மற்றும் இடர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கீகாலை மாவட்டத்தில் தெரணியகல, தெஹியோவிட்டு, ருவான்வெல்ல, யாட்டியாந்தோட்டு, அரநாயக்க, புலாத் கொஹப்பிட்டிய, மாவனெல்ல, கலிகமோ மற்றும் கீகாலை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மழை பெய்வதால் மண் சரிவு, கட்பாறை சரிவுகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். இன்றும் நாட்டின் பல மாகாணங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய, சப்ரகமுக, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். இதேவேளை வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாடு முழுவதிலும் குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காரி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு கடல் பிராந்தியங்களின் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார், காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான குறிப்பாக மன்னார், குடா கடல் பிராந்தியங்களிலும் அத்துடன் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்தியில் ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களிலும் காற்றின் வேகமானது இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்.
சாலாவர் ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ காரணமாக தற்காலிக மூடப்பட்ட 4 பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்று தொடக்கப்பட உள்ளதாக மேல் மாகாண கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அக்ரவிட்ட மகா வித்தியாலயம், புனித ஜோன் போஸ்கோ மகா வித்தியாலயம், கல்வாகல சித்தார்த்த கனிஷ்ட வித்தியாலயம் மற்றும் கொஸ்கோம சுமேதா வித்தியாலயம் ஆகியன கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்று திறக்கப்பட உள்ளதாக மேல் மாகாண கல்வி அமைச்சர் ரஞ்சித் சோமவன்ச தெரிவித்தார். இதேவேளை இந்த தீ சம்பவத்தினால் 353 வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் முழுமையாக அழிவடைந்துள்ளதாக சீதாவக பிரதேச செயலாளர் MMSK பண்டார குறிப்பிட்டார். சுமார் 1000 வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்கள் வாடகை வீட்டை பெற்றுக் கொள்வதற்கான பணம் இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக சீதாவக பிரதேச செயலாளர் MMSK பண்டார மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை சாலாவை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் மின்சார இணைப்பு தொடர்பில் ஏதேனும் பிரச்சினை இருந்தால் விரைவில் அறிவிக்குமாறு மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மின் இணைப்பு தொடர்பில் ஏதேனும் பிரச்சினைகள் காணப்படுமாயின் 1987 மற்றும் 19001 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தெரியப்படுத்துமாறு மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாணத்தில் காணப்படும் வாடகை முச்சக்கர வண்டிகள் அனைத்தையும் மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டிகளை நிர்ணயம் செய்யும் நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக வாடகை முச்சக்கர வண்டிகளை பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் நுவன் வணிகரத்ன தெரிவித்துள்ளார். இவ்வாறு பதிவு செய்யப்படும் வாடகை முச்சக்கர வண்டிகளுக்கான அடையாள அட்டைகளும் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த மாவட்டத்திற்கான முச்சக்கர வண்டி என்பதற்கான ஸ்டிக்கர்களும் வாடகை முச்சக்கர வண்டிகளில் ஒட்டப்பட உள்ளதாகவும் நுவன் வணிகரத்ன குறிப்பிட்டார். மேல் மாகாணத்தில் தற்போது 5 லட்சம் முச்சக்கர வண்டிகள் காணப்படுவதாகவும் பயணிகளின் நலன் கருதி இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து வாடகை முச்சக்கர வண்டிகளையும் பதிவு செய்வதற்கு 3 மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இதற்கான புதிய அலுவலகங்களும் திறக்கப்பட உள்ளதுடன் வாடகை முச்சக்கர வண்டிகளை பதிவு செய்வது கட்டாயமான விடயம் எனவும் மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு தொடக்கம் தபால் ஊழியர்கள் மேல்திக சேவையை பகிஷ்கரிப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். முன்வைத்து இந்த பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க சம்மேளனத்தின் ஏற்பாட்டாளர் சிந்தக் பண்டார் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக தபால் திணைக்களத்தில் பல துறைகளில் சேவைகள் மந்தகதியில் முன்னெடுக்கப்படக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக தபால் சேவைக்கு ஊழியர்களை உள்ளீர்ப்பு செய்வது மற்றும் ஊழியர்களுக்கான பதவி உயர்வு என்பன பல வருடங்களாக உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் சிந்தக் பண்டார் தெரிவித்துள்ளார். தபால் திணைக்களத்தின் முகாமைத்துவ பிரிவில் காணப்படும் குளறுபடிகள் காரணமாகவே இந்த நடவடிக்கைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே தங்களின் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் என பார்ப்பதாகவும் சிந்தக் பண்டார் கூறியுள்ளார். இதேவேளை தபால் தொழிற்சங்க ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பில் அரசாங்கத்துடன் கலந்துரையாடப்படுவதாக தபால் மாதிபர் ரோஹன் அபேரத்ன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர், அமைச்சின் செயலாளர் மற்றும் தொழிற்சங்கங்களுடனும் ஏற்கனவே கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தபால் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் பாதிப்புக்குள்ளாவதாகவும் தபால் மாதிபர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் தபால் மாதிபர் ரோஹன் அபேரத்ன தெரிவித்துள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். www.newsfirst.nl